ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் பாட். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாலக் புலாவ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பாலக் புலாவ் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுத்து 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 1 கட்டு பாலை கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்லி ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுறலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. அதனால் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் பசங்க கீரையே சாப்பிடலன்னா இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளுடைய பாலக் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.